இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்க்க ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு ஸ்டெப்பையும் பார்த்து தான் பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்டெப்பு பண்ணும்போது அது இன்னொரு ஸ்டெப்பில் வந்து நமக்கு மிஸ்டேக்காக வாய்ப்பு இருக்குது. அது எல்லாத்தையுமே எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நான் இந்த வீடியோலேயே சொல்லுவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் வந்து ஆல்ரெடி எல்லாமே கொடுத்துருப்பேன். அந்த ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டெம்ப்ளேட்டாக கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி குரூப்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துருப்பேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கா, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்க பீட் மார்க்கில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீட் மார்க்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வந்து இதிலே கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பீட் மார்க்கும் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸை சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ராதை கிருஷ்ணா அந்த மாதிரி இமேஜஸ் தான் ஆட் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு இந்த டிபி இருக்குது, அந்த கேமரா கீழே டிபி 1 இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணும் இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணி இந்த இடத்துல மீடியா அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த ப்ரொஃபைல் இமேஜ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ராமன் கிருஷ்ணன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க அந்த ஆரோ மார்க்கை ஒரு 2 தடவை டச் பண்ணால் லாஸ்ட் பீட் மார்க் வர போயிடும். போனதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க 2ஆக இருக்க சிம்பிளை கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிடும். இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் டச் பண்ணி இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இந்த 3வது இருக்க ஆப்ஷனை வச்சு அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே உங்களோட இமேஜ் கரெக்டாக தெரிகிற மாதிரி அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு மூவ் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக நம்மளோட இமேஜை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நாம் எடிட் பண்ண போகிற இமேஜ் அடுத்து 2வது இடத்துல அந்த DP2 இருக்கா, அதில் வந்து நாம் அந்த ராதை இமேஜ். ஸோ அதே மாதிரி அந்த லேயரோட ஸ்டார்டிங் அந்த கிழக்கு ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு அடுத்து அந்த ராதை இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் கரெக்டாக பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இழுத்துக்கோங்க. அந்த லேயர் லாஸ்ட் வரை இழுத்துட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக அதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ராதை மட்டும் தெரிகிற மாதிரி மட்டும் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணியாச்சா. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த 2 இதில் ப்ரொஃபைலில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்படி சேஞ்ச் பண்ணும்போது இப்போ இதோட சைஸ்லாம் கூட போயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த மாதிரி கட் ஆகி ஈஸியாக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த பாக்ஸுக்குள்ளே நம்மளோட இமேஜை சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த பிக் 1 இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு கிளர்க்கு எடிட் குரூப் போனீங்கன்னா இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கிளர்க்க ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இவங்க இந்த இடத்துலையும் கரெக்டாக அவங்களோட தனித்தனி இமேஜஸை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போயும் கரெக்டாக அதே மாதிரி லேயரோட ஸ்டார்டிங் லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த இடத்துல நீங்கள் யாரோட இமேஜ் அந்த சாங்கோட லிரிக்ஸ் வருதோ ஸோ அவங்களோட இமேஜை கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக செட் பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்து 2வது இருக்கா அந்த பிக் 2 இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணி அதே மாதிரி எடிட் குரூப் அந்த லேயரோட ஸ்டார்டிங்கு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துல அந்த இமேஜை செட் பண்ணிக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு 2 டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த இடத்துல இருக்க டெம்ப்ளேட்டு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போனால் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்க இமேஜும் சரி, அடுத்து இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்க இமேஜும் சரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் தனியாகவே கொடுத்துருக்கேன். அதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து இந்த லாஸ்ட் 3வது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் உங்களோட இமேஜஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தாச்சா, இதே மாதிரி தான் இதுலேயும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த DP1 டச் பண்ணி அந்த எடிட் குரூப் போயிட்டு இப்போ இதில் வந்து உங்களோட இமேஜ், அதாவது அந்த 3வது குரூப்லேருந்து தான் நாம் எடிட் பண்ண போகிறேன், நம்மளோட இமேஜஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ நான் என்னோட இமேஜை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் அந்த பீட் மார்க்கலோ இழுத்துக்கிறேன். இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு அந்த இமேஜை டச் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் கரெக்டாக அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்தாலே போதும். ஈஸியாக ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு இமேஜை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலில் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அதே மாதிரி அடுத்ததுலேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோடதே சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறத உங்களுக்கு அதிலே நானே கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்லை. இந்த ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணியாச்சு. 2வது சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த 3வது இருக்கிறதுல மட்டும் நீங்கள் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ மீத இருக்க இந்த லாஸ்ட் இருக்காதான். ஸோ இந்த லாஸ்ட் இருக்கலையும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க குரூப்பை டச் பண்ணி அந்த எடிட் குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி யாரோட இமேஜை வச்சு எடிட் பண்ணுறீங்களோ ஸோ 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இதை இழுத்துட்டு
இதையும் கரெக்டாக அந்த லேயரோட லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்து அந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே நம்மளோட இமேஜ் வந்து சென்டரில் தெரிகிற அளவுக்கு மட்டும் செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இப்போ ஒரு ரவுண்டை நம்ம செட் பண்ணியாச்சா, இதே மாதிரியே மீத இருக்க எல்லா ரவுண்ட்லையுமே நீங்கள் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணாலே போதும், பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து எக்ஸ்டர்ன் ஆகிட்டே போகும். இப்படி எக்ஸ்டர்ன் ஆகிட்டே போச்சுன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க்கோட லாஸ்ட்டு போயிட்டு அந்த இமேஜை டச் பண்ணி இந்த மூணாவது இருக்க அதை கொடுத்து நீங்கள் கட் பண்ணாலே போதும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அது வந்து ஈஸியாகவே கட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான பண்ணால் அந்தந்த இடத்துல சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போகிறத மட்டும் அப்பயே நீங்கள் கட் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் லாஸ்ட்டில் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணியாச்சா. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ தேங்க்ஸ்.